ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறேன்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். வெல்கம் பேக் டு மிடில் கிச்சன் யூடியூப் சேனல். டுடே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வீடியோ வந்து என்னுடைய ஃப்ரைடே மினி vlog உண்டு. vlog வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு மிச்சம் நாள் எடுத்துகிட்டு சாரி அதுக்காக வேண்டி. இது நான் மேரினேட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு இருக்கிற மார்னிங்காகத்தான். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு கீ ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ண விட்டுட்டு நான் நெக்ஸ்ட் சைடில் கீ ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுவும் குக் ஆகி கொண்டு இருக்கிறேன். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்து பாருங்கள். மார்னிங் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக எதுவுமே செய்ய கிடைக்கல. எந்த பகலைக்கும் வந்து ஸ்பெஷலாக நான் செய்ய போகிறதும் இல்லை. ஜெல்லி மட்டும்தான் வந்து இன்றைக்கி ஒரு டெசர்ட்டாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஏன்னா ஃப்ரைடேண்டு வந்துட்டு ஸ்பெஷல் இருக்கிறதான், பட் வந்து குக் பண்ணுறதுலையோ இல்லைண்டா வந்து அது ஸ்வீட் ஐட்டம் செய்கிறதுலையோ ஸ்பெஷலாக வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறதில்ல. பொதுவாகவே வந்து ஃப்ரைடே என்றால் நிறைய அமல்கள் செய்ய வேண்டியிருக்கும். திக்ர் வைக்கணும், குரான் ஓதணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறேன். ஸோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு ஃபுட்டு டெசர்ட்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறது கஷ்டம். அது இல்லாமல் வீக்டேஸ் வந்து 7, அதில் ஒரே ஒரு நாள் தான் ஃப்ரைடே வாரது. ஸோ மற்ற 6 டேஸ்லேயும் வந்து எங்களுக்கு தேவையானதை வந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொள்ளையிலும். ஃப்ரைடேயில் வந்து கட்டாயம் நாங்கள் அமல்கள் செய்கிறதுல ஈடுபட்டுன்றபடியெல்லாம் எல்லாம் நார்மலாக தான் செஞ்சு கொள்கிறோம் எப்போவுமே. இது இந்த பிரியாணிக்கு வந்து ஜஸ்ட் 1 pot பிரியாணி தான். இதில் வந்து பேலீஃப் போட்டிருக்கிற, ஏலக்காய் கருவேப்பட்டை போட்டிருக்கிற, அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டுட்டு அதுக்கு கொச்சிக்காத்தூளும் அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்புத்தூளும் போட்டுட்டு கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எங்கள்கிட்ட கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாம் போட்டு அதையும் நல்லா குக்காக விட்டுட்டு நெக்ஸ்ட் சைடில் நான் செஞ்சு வச்ச ஜெல்லி வந்து பாரிட்டு அதையும் வந்து ஒரு பவுலாக வந்து செட் பண்ணி எடுத்து கொண்டுட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டாக இப்போ என்ன பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட குக்காக இருக்கிற இந்த சிக்கன் எல்லாத்தையும் வந்து ரைஸோடு ஆட் பண்ணி அதையும் ரைஸ் குக்கரில் வச்சுட்டோம்னா எங்களோட ஃபுல் வேலை இன்றைக்கி முடிஞ்சிட்டு குக் பண்ணுறதுல. ஃபைனலாக வந்து சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். இவ்வளோ தான் எங்களுடைய ஃப்ரைடே ஸ்பெஷல், வேறு எதுவுமே இல்லை. பட் மற்ற டேஸில் வந்து ஸ்பெஷலாக ஏதாச்சும் ட்ரை பண்ணால் வீடியோஸில் கட்டாயம் கொண்டு வரேன். ஃப்ரைடேயில் வந்து ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி ஐடியா இருக்கிறேன். பட் நாங்கள் செய்கிற அமல்களை வச்சுட்டு குக் பண்ணுறதா ஸ்பெஷலாக ஏதாச்சும் செய்கிறதான்னு பார்த்தா அது எனக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறல்ல. நீங்களும் உங்களோட ஃப்ரைடேஸை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறன்றதை கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லுங்கள். ஃபைனலாக எங்கள் பிரியாணி அண்ட் சிக்கன் ஃப்ரையோட அவுட்புட் இப்படி தான் இருந்தேன். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக